எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க? நல்லா இல்லை, நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க, அப்படிதானே? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளில், ஆண்டினுடைய தொடக்க நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அவரது திருவுள்ளத்தின்படி நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனவே அன்புமிக்கவர்களே, இந்த 3 விழாக்களை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்று ஆண்டின் தொடக்கத்திலேயே அன்னை மரியாவோடு பயணம் செய்ய திரு அவை நம்மை அழைக்கின்றது. ஆண்டவரின் தாய் என்கின்ற அந்த தாய்மை பேற்றின் வழியாக நம்மை அவரிடத்திலே அவரது பராமரிப்பிலே ஒப்பு கொடுத்து அவரது கையை பிடித்து ஆண்டின் புதிய நாளிலே நடந்து செல்வதற்காகத்தான் அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்கின்ற அந்த விழாவை திரு அவை ஆண்டின் முதல் நாளிலே வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, கிபி 431 ஆண்டிலே எபேசு நகரில் நடந்த இந்த திருச்சங்கத்தில் அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் 4ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவரின் தாய் என்று உறுதியாக கூறப்பட்டு அதன் பிறகு இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. மரியாவினுடைய வணக்கம் என்பது விவிலியத்தில் வேரூன்றி உள்ளது. ஆண்டவரின் தாய் என்று அவரை முதலில் அழைத்தவர் எலிசபெத் அம்மாள். அது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42 முதல் உள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதாவது விவிலியத்தில் வேரூன்றி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் விழாவாக கொண்டாடுகின்றோம். இன்றைக்கும் பிரிவினை சபைகள் அன்னை மரியாவை புறக்கணித்தாலும் இந்த பிரிவினை சபைகள் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு? மார்ட்டின் லூத்தர் என்கின்ற துறவி. அப்போ அவரோடு இருந்தவர் ஜான் கால்வின். அப்போ ஒரு கட்டத்தில் மார்ட்டின் லூத்தரை திரும்ப வர நினைத்த பிறகும் கால்வின் அவரை திருப்பி விடுகின்றார். இப்போ இந்த 2 பேரும் தான் தொடக்கத்தில் திரு அவை 2ஆக பிளறுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். அதிலே ஜான் கால்வின் அன்னை மரியாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, எலிசபெத் வணக்கம் செலுத்தியதை போல நாமும் அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், ஆகட்டும் என்று அர்ப்பணித்து கடவுளின் தாயான மரியாள் நம் அனைவருக்கும் தாய் என்று இந்த பிரிவினை சபையினுடைய தொடங்கியவர்களுடைய ஒருவரான ஜான் கால்வின் என்கின்றவர் முன்னரே அதை பற்றி சொல்லியிருக்கின்றார். அதே போல மார்ட்டின் லூத்தர் கூட ஏறக்குறை 80 மறையுரைகள் அன்னை மரியாவை பற்றி பேசியிருக்கின்றார். அதன் பிறகுதான் திரு அவையிலே பிளவுகள் வந்த பிறகு விவிலியம் மட்டும் போதும் என்கின்ற அந்த சூழ்நிலைக்கு உள்ளாக சென்ற பின்னால் தான் மரியா முக்கியமில்லை என்கின்ற ஒரு கருத்தை மார்ட்டின் லூத்தர் முன்வைக்கின்றார். இன்றைக்கு பிரிவினை சபைகள் அதைத்தான் பிடித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர, மார்ட்டின் லூத்தரே அன்னை மரியாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்றால், மரியன்னையை பற்றி தவறாக பேசுபவர்கள் தவறி போனவர்கள், தவறிழைத்தவர்கள், அவர்கள் இந்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய மறையுரையிலே குறிப்பிடுகின்றார். என்றால் தொடக்க திரு அவையிலிருந்தே, விவிலியம் எழுதப்படுவதற்கு முன்னால் இருந்து அன்னை மரியாவின் மீதுள்ள அன்பும் அன்னை மரியாவின் மீதுள்ள பக்தியும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் திரு அவை பாரம்பரியம் அந்த விழாவை கொண்டாட இன்றும் நம்மை அழைக்கிறது. என்றால் அன்னை மரியா எப்போதும் மேன்மை மிக்கவராகத்தான் திரு அவையில் கருதப்பட்டது. அதனால தான் முன்னாடியெல்லாம் எந்த கிறிஸ்தவ ஆலயங்களையும் மாதா கோயில் என்று தான் அழைத்தார்கள். சரிதானே? எந்த கோயிலையுமே மாதா கோயில் என்று தான் அழைத்தார்கள். என்றால் அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் 2 நபர்களுக்கு அதிகமான ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. 1 அன்னை மரியாள், 2 அந்தோணியார். எங்க நீங்க உலகில் சென்றாலும் அன்னை மரியாவுக்கு ஆலயங்கள் நிறைய இருக்கும், அதே போல அந்தோணியாருக்கும் நிறைய ஆலயங்கள் இருக்கும். எனவே இந்த அன்னையை நாம் கொண்டாடுகின்ற இந்த நாளில் அவர் மீதுள்ள அன்பு இன்னும் ஆழப்படட்டும்.
நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலைகள் அதனுடைய பொருள் உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் உணர்ந்து ஜெபித்து, ஏனென்றால் எங்கெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவும் பிரசன்னமாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த வகையிலே ஜெபமாலையை நாம் அன்றாடம் ஜெபித்து அன்னையினுடைய பிரசன்னத்தை நம்முடைய இல்லங்களிலே கொண்டு வருவதற்கு எளிதான ஒரு வழி என்பதை உணர்ந்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். இப்போ இது அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்பதனுடைய விழா. இரண்டாவது, இயேசுவுக்கு பெயரிடுகின்ற விழா. குழந்தைக்கு 8ஆம் நாள் பெயரிடுகின்றார்கள். இந்த பெயர் அர்த்தம் மிக்கதாக இருக்கிறது. அவர் மீட்பராக வந்திருக்கின்றார் என்றால் அந்த பெயருக்கேற்றவாறு தன் வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார். அதனாலதான் பெயருக்கு அதிக ஆற்றல் இருக்கிறது. எல்லாருக்குமே அவரவர் பெயரை கூப்பிட்டு அழைப்பது பிடித்தமான ஒன்று. நிறைய பேருக்கு என்னுடைய பெயரை மற்றவர்கள் கூப்பிடவில்லையே என்று ஆதங்கம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு கூட்டத்திலையும் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டான், எப்படி கூப்பிடல், பேர் எதுக்கு வச்சிருக்கு? கூப்பிடுறதுக்கு. பெயரினுடைய இனிமை என்பது கூப்பிடுவதில் தான் இருக்கிறது, அந்த பெயரை சொல்லி அழைப்பதில் தான் இருக்கிறது. ஆனால் இயேசு என்ற பெயருக்கு மீட்பர் என்று பொருள் என்றால் அந்த மீட்பர் என்கின்ற அந்த வகையிலே அந்த பெயருக்கேற்றவாறு இயேசு வாழ்ந்திருக்கின்றார் என்றால் இன்றைக்கு பெயர்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. அப்பாவுக்கு பேருக்கு முதல் எழுத்துல 2, அம்மாவுக்கு பேருக்கு முதல் எழுத்துல கடைசி எழுத்துல 2 சேர்த்து ஒரு பேரு. என்ன பொருள்னு கேட்டா வித்தியாசமா இருக்கு. எனவேதான் பெயர்கள் நமக்கு கிறிஸ்தவ பெயர்களாக ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் குழந்தைகளுடைய பெயர்களை தயார் செய்து கொண்டு வந்திருந்தாலும் அருள் சகோதரிகள் அல்லது அருள் தந்தையர்கள் உங்களுக்கு புனிதர்களுடைய பெயர்கள், விவிலிய மாந்தலுடைய பெயர்களைத்தான் பலருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஆலயங்களிலே பாதுகாவலுடைய பெயரை வைத்துதான் பல குழந்தைகளுடைய பெயர்கள், ஏறக்குறைய எல்லாருடைய பெயரும் ஏதாவது ஒரு வகையில, இப்போ லூசியா, பிரகாசி என்று அந்த பிரகாசியம்மாளுடைய பெயரை வைத்து அல்லது அன்னை மரியாவுடைய பெயரை வைத்து ஏதோ ஒரு வகையிலே அந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலுடைய பெயர் அந்த குழந்தையினுடைய பெயரோடு இணைந்திருக்கும். இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தை நாம் விட்டு இருக்கின்றோம். எனவேதான் பெயர்கள் அர்த்தம் உள்ளதாக இருக்கட்டும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்க எல்லாருடைய பெயருடைய அர்த்தத்தை என்ன செய்யுங்க, கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதற்கேற்றவாறு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க என்னட்ட கேட்குறீங்க அப்படிதானே, ஃபாதர் உங்க விஜின் என்ன அர்த்தம் என்ன அப்படிதானே? விஜின் என்றால் ஞானம் மிக்கவர், விஜின் என்றால் அறிவுள்ளவர், ஞானம் மிக்கவர். மரிய தாஸ் என்றால் மரியாவினுடைய தாசன் மகன். என்னுடைய பெயருடைய அர்த்தம் எனக்கு தெரியும். எனவே எல்லாருடைய பெயருடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்வை நாம் நடத்துவதற்கு கடமைப்பட்டவர்கள். மூன்றாவது, புத்தாண்டு. பழைய ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஒரு ஆண்டிற்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அதாவது இந்த புத்தாண்டு நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், 2025ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்விலே பல்வேறு சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டிலே நாம் வாழ்விலே நொந்து போயிருக்கலாம், நொடிந்து போயிருக்கலாம், வறுமைப்பட்டிருக்கலாம், தொழில் இல்லாமல் இருக்கலாம், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே நோய்கள் நம்மை வாட்டி இருக்கலாம், கடன் சுமை நம்மை வாட்டி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கடவுள் நமக்கு இருக்கின்றார் என்கின்ற செய்திதான் இந்த புதிய ஆண்டு நமக்கு தருகிறது. அதாவது நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், அவர் ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் இருக்கின்றார், அவர் எல்லாம் வல்லவர், அவருடைய எல்லாம் வல்ல தன்மையை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் நன்மை, தீமை, மகிழ்ச்சி, துன்ப, இன்ப அனுபவங்கள் கொடுத்த ஆண்டாக 2025 நமக்கு இருந்தாலும் இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. ஆனாலும் வாழ்க்கையில் நமக்கு என்ன நேர்ந்தாலும் நம்மை கைதூக்கி விடுவதற்கு நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். நாம் செல்ல ஒரு இடம் இருக்கிறது, நம்மை தூக்கி விடுவதற்கு நமக்கு ஒரு கை இருக்கிறது என்று நாம் பல நேரத்தில் உணர்ந்த ஆண்டுதான் இந்த 2025ஆவது ஆண்டு. எனவேதான் கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு நெருக்கடிகளும் நன்மைக்கான செயல்பாடுகள் என்பதை நாம் மறக்கவே கூடாது.
பேதுரு அலைகள் மேல் நடந்து போனது போல பலருடைய வாழ்க்கை அனுபவம் இந்த 2025 ஆண்டிலே இருந்திருக்கலாம். துன்பங்களும் நெருக்கடிகளும் இழப்புகளும் எதிர்பாராத நிகழ்வுகளும் நம்முடைய குடும்பத்திலே நடந்திருக்கலாம். ஆனாலும் நாம் இன்னும் உறுதியாக இருக்கின்றோம் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். அவர் எல்லாம் வல்லவர், அனைத்தையும் ஆள்பவர், வலிமையும் ஆற்றலும் வாய்ந்த கடவுள். இப்ப எனக்கு வலிமை தந்தது இந்த வார்த்தை தான். அதாவது கடவுள் எல்லாம் வல்லவர், கடவுளை மிஞ்சியது இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை என்கின்ற அந்த சிந்தனை தான் நமக்கு ஆற்றலை தரும். அது கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நாம் விழுந்தாலும், இனி ஒருபோதும் இவர்கள் மேலே வரவே மாட்டார்கள் என்று மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லி இருந்தாலும், அல்லது அவர்கள் தீர்ப்பு நம்மை எழுதியிருந்தாலும், எந்த அடிமை நிலையில் இருந்தாலும் நாம் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து வருவோம், உயர உயர பறப்போம் என்கின்ற செய்தியைத்தான் இந்த 2026 ஆண்டு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நான் பார்ப்பது என்னை அல்ல, நான் பார்ப்பது என் கடவுளை. நான் பார்ப்பது என் பிரச்சனை அல்ல, நான் பார்ப்பது என்னுடைய கடவுளை. 2025 எப்போதும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் பல இருந்தது. ஆனால் பல நேரத்தில் நாம் தவறி இருக்கின்றோம். அதற்காக கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்டு இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அவர் எல்லாம் வல்லவர், அவர் நம்மை வழிநடத்துவார் என்பதுதான் உண்மையான விஷயம். ஏனென்றால் 2 குறிப்பேடு 20வது அதிகாரத்திலே யோசபாத் என்கின்ற ஒரு அரசனுக்கு எதிராக போரிடுவதற்கு பல நாட்டு அரசர்கள் வந்த பொழுது அவர் செய்ததெல்லாம் ஆண்டவர் திருமுன்னால் முழந்தாளிட்டு கைகளை விரித்து ஜெபிக்கின்றார். அவர் சொன்ன ஜெபம் அழகான ஜெபம், எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய எல்லாம் வல்ல ஆண்டவரே, நீரே விண்ணக கடவுள், நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர், உம்மை எதிர்த்து நிற்க யாரால் இயலும். கடவுளுடைய எல்லாம் வல்ல தன்மை உணர்ந்த அந்த அரசன் ஜெபித்த ஜெபம் அவருக்கு வெற்றியை கொண்டு வந்தது என்பது விவிலியத்தில் நாம் வாசிக்கின்ற வரலாறு. 2 மக்கபேயர் 8ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை சொல்லுகிறது, பிற இனத்தார் படைக்கலன்களையும் தீர செயல்களையும் நம்பியிருக்கின்றார்கள், நாமோ நம் எதிரிகளையும் ஏன் உலகம் அனைத்தையும் ஒரு தலையசைப்பால் அழிக்கவல்ல எல்லாம் வல்ல கடவுளை நம்பியிருக்கின்றோம். அதனாலதான் எரேமியா புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி வீழ்வார்கள், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. இப்ப இது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு வாக்குறுதி. அதே போல செப்பனியா 3:17 இன்னும் சொல்லுகிறது, உன் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவே இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார், தன் அன்பினால் அவர் உனக்கு புத்துயிர் அளித்து உன்னை குறித்து மகிழ்ந்து பாடுவார் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய 2026 இருக்க வேண்டிய உறுதிப்பாடு, நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், அவர் மாவீரர், அவர் எல்லாம் வல்லவர். பிரச்சனைகள் வரும், நான் சொல்லவில்லை 2026 ஒரு பிரச்சனையும் இல்லாத ஆண்டு என்று நான் சொல்லவே இல்லை. பிரச்சனைகள் வரும், தவிர்க்க இயலாது சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வரலாம், வீழ்ச்சிகள் வரலாம், கண்ணீர் வரலாம், கையற நிலை வரலாம். ஆனால் நாங்கள் தோல்வி அடைய மாட்டோம், ஏனென்றால் எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். தோற்க மாட்டோம், வெட்கத்தில் தலை குனிய மாட்டோம், புழுக்களை போல நாங்கள் ஊர்ந்து செல்ல மாட்டோம், ஏனென்றால் எங்கள் கடவுள் எல்லாம் வல்ல கடவுள். அவரை மிஞ்சியது எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை. அவர் கைவிடாதவர், அவர் நம்பிக்கை உள்ளவர். எனவே நம்பி நாம் முன்னேறுவதற்குத்தான் அவர் நம்மை அழைக்கின்றார். எனவே எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த நோயாக இருக்கட்டும், எந்த தோல்விகளாக இருக்கட்டும், நாம் சொல்ல வேண்டியது, எனக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், எனக்கு நோய் இருக்கிறது உண்மைதான், எனக்கு கடன் சுமை இருக்கிறது உண்மைதான், ஆனால் என்னுடைய பிரச்சனையையும் என்னுடைய நோயையும் என்னுடைய கடனையும் என்னுடைய வேலையில்லாத நிலையையும் விட மேலான ஒரு கடவுள் எனக்கு இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால் எந்த தோல்வியாக இருந்தாலும் சரி, எந்த அடிமைத்தலை பாவங்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாம் மீண்டெழுவோம், மேலே எழும்புவோம் என்கின்ற இந்த உறுதிப்பாடு இந்த திருப்பலியிலே நமக்கு கிடைப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இது ஒன்று. என்னது? நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார்,
அவர் எல்லாம் வல்லவர், அவர் மா வீரர். ரெண்டாவது மிக முக்கியமானது, அதாவது நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இப்போ 2026ஆம் ஆண்டில் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, அப்படிதானே? ஆண்டவரே, இந்த வருஷமாவது என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது, எனக்கு ரொம்ப முன்கோபம் அதிகமாக இருக்குது, இந்த வருஷமாவது என்ன செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்த நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் வெளியே போகும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, உடனே டப்புன்னு என்ன வரும், என்ன வரும், கோபம் வரும். வீட்டுக்கு வருத்தப்பட்டுட்டு ஐயோ கோவப்பட்டுன்னு வருத்தப்பட்டு தான் போக போகிறோம். ஏன்னா எப்போதும் அப்படித்தான். நம்ம என்ன செய்வோம், ஒரு தீர்மானத்தை எடுப்போம், ஒரு வாரம் ரொம்ப வரப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம், 2வது வாரம் வழக்கம் போல தான். ஆனால் சில விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதில் ஒன்று, யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே 1:17 அழகாக சொல்லுகின்றார், பிள்ளைகளே கேட்பதில் வேகம். கேட்பதில் வேகம் அப்படின்னா என்ன? கேட்பதில் வேகம்னா என்ன? கேட்பதில் வேகம் என்ன? எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படியா? கேட்பதில் வேகம் என்றால் நிறைய கேட்கணும், நிறைய கேட்கணும். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், நான் சொல்றேன் நீ கேளு. உனக்கு கதையில என்ன கேட்கறதுக்கு நேரம் இல்லை, முதல்ல நான் சொல்றேன் நீ கேளு. யாக்கோபு என்ன சொல்லுகின்றார், பிள்ளைகளே கேட்பதில் வேகம், நிறைய கேளுங்க, மற்றவங்களை பேச விடுங்க, பிள்ளைகளிடத்தில் உட்கார்ந்து பேசுங்க, பிள்ளைகளை பேச விடுங்க, அவர்கள் கதைகள் சொல்லட்டும், அவருடைய வாழ்வினுடைய நிகழ்வுகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளட்டும், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அவர்களை பேச விட்டால் போதும். கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம். நமக்கு எது முதல்ல நிற்குது? பேச்சும் கோபம் தான் ஃபர்ஸ்ட் நிற்குது, கேட்கறது 2வது தான். பிள்ளைய ஒரு தப்பு பண்ணா முதல்ல என்ன செய்யறோம், அடி கொடுத்துட்டு தான் என்ன செய்யுதுன்னு கேட்குறோம், அப்படிதானே? நிறைய நேரத்தில் அப்படிதான் செய்கிறோம். பிள்ளைகளை அடித்து விட்டு தான், தண்டித்து விட்டு தான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறோம். ஆனால் முதலில் கேட்க வேண்டும், அதன் பின்னால் பேச வேண்டும், சினம் கொள்வதிலும் தாமதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோம். நல்ல வார்த்தைகள், பாராட்டுக்குரிய வார்த்தைகள், பிள்ளைகளை பாராட்டுங்கள், பெரியவர்களை பாராட்டுங்கள். இன்றைக்கு பாராட்டு என்பது இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது, எல்லாம் கடமைக்கான ஒரு செயல்பாடுகளாக மாறிவிட்டது. பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், நீ போட்டிருக்கக்கூடிய துணி நன்றாக இருக்கிறது, உன் முகத்திற்கு அது ஏற்றதாக இருக்கிறது, அல்லது இந்த துணி உனக்கு செட் ஆகல, அடுத்த முறை நமக்கு வேற ஒரு துணி எடுப்போம் என்று சொல்லி பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். நீங்க சொல்லலைன்னா சொல்றதுக்கு ஊர்ல நிறைய பேர் போனோட காத்துட்டு இருக்கிறாங்க. கேக்குதா? நாம் வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை, வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய மக்கள் கேட்க வேண்டிய பாராட்டுக்களை நாம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நம்மை விட்டு திரும்பி செல்வார்கள். இன்றைக்கு பல குடும்பத்தினுடைய துயரங்கள் அதுதான். எனவேதான் பெற்றோர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை கேளுங்கள், பேச விடுங்க, நிறைய பேசட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பேசட்டும், அதன் பிறகு நீங்கள் பேசுங்கள். சில இடத்துல பேச வேண்டிய தேவை இருக்காது, சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி என்றால் சிரிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உம்முன்னே இருக்காதீங்க. என்ன கொண்டு போகிறோம் இந்த உலகத்தில், அப்படிதானே? 5 பக்கம் அரிசி வந்தது போல நடக்கிறாங்க. அக்கா எங்க போறீங்க? வா போறேன். அதாவது இயல்பான அந்த சிரிப்பு என்பது பலருடைய முகத்திலே நான் பார்த்து பல மாதங்கள் ஆகிறது. எனவே நம்ம என்ன நினைக்கிறோம், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம், வரப்பாக இருக்கிறோம்னா சீக்கிரம் அட்டாக் வரும். சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றாக பேசி சிரித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் ஆண்டவருடைய ஆசிரியருக்கு தகுந்தவர் என்பதுதான் உண்மை. எனவே மற்றவர்களை பேச விடுங்கள். நாம் பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லுங்க, பெண்கள், ஒரு பெண்ணை நிலை குலைய செய்யக்கூடிய விஷயம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள் கவனிக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு சண்டை போடவே தெரியாது, ஆண்களுக்கு சண்டை போடவே தெரியாது. அந்த அம்மா நல்ல கோபத்தில் கத்தி முடிச்ச பிறகு அவர் கேட்பாரு, என்ன சொல்ல வர இப்போ? 1/2 மணி நேரமாக நான் என்ன செய்திருக்கிறேன், கத்திருக்கிறேன், என்ன சொல்ல வார? அப்படிதானே நிறைய நேரத்தில். அது மட்டும் இல்லை, சில ஆட்கள் தொடங்கும் போதே உனக்கு என்ன,
தொடங்கவே இல்லை, இன்னும் சண்டை இன்னும் தொடங்கவே இல்லை. இப்படித்தான் நிறைய வீடுகள் இருக்கிறது. இதுலேயும் ஒரு டாப்பான விஷயம் இருக்கு, நான் அடுத்து சொல்றேன். சரி, பெண்களை நிலைகுலைய செய்யக்கூடிய விஷயம் என்னது, என்ன தெரியுமா? பெண்கள் நிலைகுலைந்து எவ்வளவு உறுதியான பெண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்த ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்லது நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமை மிக்க பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நொடியில் நிலைகுலைய செய்யலாம். எப்படி எப்படி தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, அந்த அம்மா கம்பீரமா நிற்கும். முன்னாடி போய் நல்ல கனமா ஒரு 25 கிலோ வெயிட்டில் ஒரு கெட்ட வார்த்தை தூக்கி முன்னாடி போட்டா எவ்வளவு கம்பீரமான பொண்ணும் கூனி குறுகி போவாள். உண்மையா இல்லையா? ஆண்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய மாபெரும் தவறு இது. சண்டை போட தெரியலன்னா பேசாமல் இருக்கணும், அப்படிதானே? என்ன செய்வாங்க? 2 கனமான கெட்ட வார்த்தையை தூக்கி அந்த மனைவிக்கு முன்னால் போட்டுருவாங்க. அதன் பின்னால் இந்த அம்மாவுக்கு பேச வந்ததெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இது கேட்டு பழகல, எங்கள் வீட்டில் நான் கேட்டு பழகல, எனக்கு இது புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ பெண்கள் இங்கே இல்லையா? உண்டா இல்லையா? ஏனென்றால் எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய பெண்கள் 2 விஷயத்தை பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஒன்று, தங்கள் முன்னால் கெட்ட வார்த்தை பேசுவது. 2வது, தங்களுடைய பெற்றோரை பற்றி தவறாக பேசுவது. நிறைய ஆண்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். என்ன சொல்றாங்க? நீ என்ன பெரிய அழகியா, உனக்கு அறிவே இல்லை, உன்னை போய் என் தலையில கட்டி வச்சாங்க பாரு, உன்னை பற்றி தெரிஞ்சிருந்தேன்னா நான் கட்டி இருக்கவே மாட்டேன், தலையில ஒரு மண்ணும் கிடையாது, சும்மா தோண பேசிட்டு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் தின்னு 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 அண்டா கணக்கா ஆகியிருக்கிற, உங்க குடும்பம் எல்லாம் ஒரு குடும்பமா, இப்படின்னு ஒரு கணவனோ அல்லது கணவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணால் அதை என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. எவ்வளவு அன்பு நிறைந்த கணவன், அந்யோன்யமான கணவனாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் கவனம். ஏனென்றால் வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்தினால் ஒரு வேளை முன்பிருந்த அந்யோன்யம் வரும், ஆனால் அந்த வார்த்தையின் காயம் மறக்கவே மறக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த அன்பிற்கு இடைவெளி வந்தது இதனால் தான். ஒருவேளை 5 வருடம் 10 வருடத்திற்கு முன்னால் சொன்ன வார்த்தைகள், அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது? என்னை பற்றி என்ன வேணுமாலும் பேசுங்க, எங்க அப்பாவை பற்றியெல்லாம் பேசாதீங்க. இது இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கனமான ஒரு வார்த்தையை, ஒரு கெட்ட வார்த்தை தூக்கி பேசுகின்ற பொழுது அந்த பெண் பேச வந்த விஷயத்தை மறக்கிறா. அவமானத்திலே கூனி குறுகி போய் தன் கையேற நிலையிலே ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டுதானே இருக்கின்றார் பல வீடுகளில். அவ்வளவுதான் செய்ய முடியும், அப்படிதானே? அவ்வளவுதான் செய்ய முடியும். எனவே தயவு செய்து எந்த ஆணும், அதாவது என்னை பொறுத்த வரையிலே 2 நபர்கள் ஆண்களே கிடையாது. ஒன்று மனைவியை அடுக்கிறவன், அவன் ஆணே கிடையாது. பெண்களை கை நீட்டுகிறவர் ஆணே கிடையாது. அது ஆண் என்று சொல்வது வெட்கக்கேடானது. மனைவியரை அடிக்கிறவர்கள். 2வது, எதற்கெடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய, உள்ளுக்குள்ளே அசிங்கம் பிடித்தவர் மனிதர். அந்த நபர் தான் என்ன செய்வார்? ஏன்னா உள்ளுக்குள்ள நன்மை என்று எதுவுமே இல்லை, அதனால என்ன வருது? அசிங்கமா வருது. எதற்கெடுத்தாலும் அசிங்கமான வார்த்தைகள். பெருமை என்று நினைக்கலாம். நான் 2 கெட்ட வார்த்தை சொன்ன யாரும் சத்தம் போட மாட்டாங்கன்னா, அதை போல அசிங்கம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. எனவே ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியுமா, ஆண்களுக்கு நிகரான கெட்ட வார்த்தை பேசக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. என்ன கெட்ட வார்த்தை பேசுறாங்க சில பெண்கள், அது பெருமைன்னு வேற நினைக்கிறாங்க. அது பெருமை அல்ல, உடைய குடும்பத்துக்கு அது சிறுமை. அதிலும் ஆண்களை கெட்ட வார்த்தை பேசினா கூட இந்த சமூகம் என்ன செய்யும்? சிரிச்சுட்டு போவாங்க. பெண்கள் கெட்ட வார்த்தை பேசி அந்த அம்மா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசினா அதை ஒரு மனுஷனாவே யாரும் மதிக்க மாட்டாங்க. எனவே இதிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டிலிருந்து நாம் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம், கெட்ட வார்த்தைகளை நாம் பேசாமல் இருப்போம். ஒருவரை ஊக்கப்படுத்துவோம், ஒருவர் பேசுவதை கேட்போம். கேட்பதில் வேகமும் சினம் கொள்வதிலும் பேசுவதிலும் தாமதமும் நாம் கடைபிடிப்போம். இது 2. 3வது மிக முக்கியமானது, மன்னியுங்கள். சிலுவை வாங்க போவீங்க, அப்படிதானே? கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. எப்படி? அங்க போகணுமா? நிறைய பேர் குழப்பம், போகணுமா வேண்டாமா, போனா போகாட்டா இருக்கா, குழப்பம் இருக்கா? எனவே மன்னியுங்கள், மன்னியுங்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய அன்பிற்குரியவர்கள் என்னைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்க, சரியா? பட்டுன்னு போயிடுவாங்க. நாம் நினையாத நேரத்தில்
அன்னைக்கு நமக்கு அன்பு செய்ய நேரம் இருக்கும், ஆள் இருக்காது. எனவே இன்னைக்கு யாரையெல்லாம் நீங்கள் சிலுவை வாங்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ எல்லாரையும் சந்திக்கணும். கேட்டதா? எல்லாரையும் சந்திக்கணும். தூரத்தில் இருக்கிறாங்களா, ஃபோன் பண்ணியாவது பெரியம்மா, சித்தி அல்லது ஃப்ரெண்டு பேரை சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லணும். ஏன் தெரியுமா? 2 விஷயம். ஒன்று, நிறைய நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியங்களுக்கு பதில் கிடைக்கல, விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு விஷயம் செய்து பாருங்கள். அதாவது அமர்ந்து உட்கார்ந்து யாரையெல்லாம் இன்னும் மன்னிக்காமல் இருக்கின்றீர்களோ அவர்களை முழுமையாக மன்னியுங்கள். நான் இங்கு நின்று சொல்லுகிறேன், உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறும். மாற்று கருத்தே கிடையாது. யாரையெல்லாம் நம்ம மன்னிக்க இயலாமல் இருக்கின்றோமோ அவர்களை மனமாற மன்னியுங்கள், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், இது உறுதி. எனவே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு யாரிடத்தெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறோமோ எல்லாரையும் முகத்துக்கு முகம் பாருங்க, எல்லாரையும் முகத்துக்கு முகம் பாருங்க, பார்த்து சிலுவை வாங்குங்கள். அல்லது நீங்கள் கொடுக்க வேண்டியவர்கள் கூப்பிட்டு கொடுங்க, ஒன்றும் கெட்டு போக போறது கிடையாது, நமக்கு ஆசீர்வாதம் தான். எனவே மன்னியுங்கள், மனமாற மன்னியுங்கள். மன்னிப்பை போல மாபெரும் மருந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால தானே எபேசியர் 4:32 வார்த்தை சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் கிறிஸ்து வழியாக உங்களை மன்னித்தது போல ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள். கொலோசையர் 3:13 இன்னும் அழகாக சொல்கிறது, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். மனசுக்குள்ளே வச்சுட்டு அலையாதீங்க, புலம்பாதீங்க, மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் அவர்களை மன்னியுங்கள். பழையதை தூக்கி சுமக்காதீர்கள். நான் சொல்றது புரியுதா? எனவே யாரும் இன்னைக்கு கனத்த இதயத்தோடு யார்கிட்டையும் சிலுவை வாங்கக்கூடாது. நீங்க கனத்த இதயத்தோடு சிலுவை வாங்கினீங்கன்னா உங்க தலைக்கு பாரம் கூடும். கேட்டதா? அதனால சின்னவர்களும் பெரியவர்களும் எல்லாரிடத்திலும் மனமாற மன்னிப்பு பெற்று மன்னிப்பை கொடுத்து நீங்கள் பெறக்கூடிய அந்த சிலுவை என்கின்ற ஆசீர்வாதம், புத்தாண்டு வாழ்த்து உங்களுடைய தலைமுறைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்தட்டும். ஆமேன்.